சங்கரன்கோவில் அருகே திருமணமாகி 7 மாதங்களே ஆன நிலையில் அரசு மருத்துவரின் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வரும் இணையனுக்கும் சட்டப்படிப்பு முடித்த சௌமியா என்பவருக்கும் 7 மாதங்களுக்கு முன்பு திருமணம் ஆனதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக தாங்கள் தங்கியிருந்த வாடகை வீட்டில் சௌமியா திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். தற்கொலைக்கான காரணம் தெரிய வராத நிலையில் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்தவர்களின் இறுதிச் சடங்குகளை வழக்கமாக ஆண்கள் செய்யும் நிலையில் திருப்பூர் தாராபுரத்தில் இறந்தவரின் உடலை திராவிட கழக பெண்கள் மயானம் வரை சுமந்து சென்ற சம்பவம் நடந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மெட்ரோ சிட்டி பகுதியில் வசித்து வருபவர் வழக்கறிஞர் குமாரின் பெரியம்மா இந்திராணி வயது மூப்பின் காரணமாக கடந்த 5ஆம் தேதி உயிரிழந்தார். இறந்தவரின் உடலை மயானத்திற்கு இதுவரை ஆண்களை தூக்கிச் சென்று இறுதி மரியாதை செலுத்தி வந்த நிலையில் இந்த வழக்கத்தை முறியடிக்கும் வகையில் திராவிட கழகத்தைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் உயிரிழந்த இந்திராணியின் உடலை மின் மயானத்திற்கு கொண்டு சென்று உடலை எரியூட்டினர். பழனியை அருகே உள்ள கனகன்பட்டி ரயில் நிலையத்தை புதுப்பித்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 70 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்து வந்த கனகன்பட்டி ரயில் நிலையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் விவசாயிகள், மாணவர்கள் பயனடைவார்கள் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.